செப்டம்பர் 3 வெனஸ்டே மினி விலாக் இது. கமெண்ட்ஸ்ல சில சகோதரிகள் பூஜை சமயங்கள்ல மாதவிடாய் வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பீரியட்ஸ் என்பது ஒரு சர்வசாதாரண இயற்கையான விஷயம். இந்த சமயத்துல தான் வரணும் வரக்கூடாதுன்னுலாம் நாம முடிவு பண்ண முடியாது. உங்க உடலுடைய நேச்சர் மற்றும் இயக்கத்தை பொறுத்து ஒவ்வொரு மாதமும் சரியாகவும் வரலாம், இல்லனா பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆனா எதுவா இருந்தாலும் மாதவிடாய் ஏற்படுவதை ஒரு அருவருப்பான, அசிங்கமான, தவறான விஷயமா பார்ப்பதை முதல்ல நிறுத்தணும். மென்ஸ்ட்ருவேஷன் ஒரு பெண் உடலோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒண்ணு, அவ்வளவுதான். அந்த சமயங்கள்ல பெண் உடலுக்கு முழு ஓய்வு தேவை என்பதற்காக தான் அந்த காலத்துல வீட்ல இருந்து விலக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல இவ்வளவு மெஷின்ஸ் கிடையாது, உடல் உழைப்பு அதிகம். அது மட்டும் இல்லாம பெண்கள் அப்பெல்லாம் துணி தான் உபயோகப்படுத்தினாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்க கூட பெண்களை கம்ப்ளீட்டா வீட்ல இருந்து தூரமா இருக்க சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ நாம வாழறதே 2 அல்லது 3 BHKல தான். இதுல எங்க இருந்து தூரமா போகிறது? அப்படியே போனாலும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ல நம்ம வேலைகளை யார் வந்து செய்வாங்க? சோ இந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் பொருந்தாது. ஆன்மீகம்னு வரும்போது எந்த கடவுளும் நீ பீரியட்ஸ் டைம்ல செய்யும் பிரேயர்ஸ்லாம் என்னால கேட்க முடியாது, நீ அசுத்தம்னு சொல்ல மாட்டாரு. அந்த சமயங்கள்ல பெண்ணோட உடல்ல ஏற்படும் எனர்ஜி மாற்றங்கள் கோவில்ல இருக்கும் சக்திக்கு எதிர்மறையா செயல்படும் என்பதால தான் கோவில்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் என்னோட புரிதல். அந்த காலத்துல கோவில்கள் காடுகளுக்கு நடுவுல இருந்ததால பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல கஷ்டப்பட்டு வர வேண்டாம் என்பதற்காக கூட சொல்லி இருக்கலாம்னு இன்னொரு கருத்தும் இருக்கு. பூஜை என்பதே மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பக்தியில திளைக்க உங்க உடல் என்னைக்குமே ஒரு தடையா இருக்கவே கூடாது. மாதவிடாய் நாட்கள்ல பூஜை பண்றது பண்ணாததெல்லாம் அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மார்க்கெட்ல கிடைக்கும் நிறைய பிரபலமான சானிட்டரி நாப்கின் பிராண்ட்ஸ்ல VOC, அதாவது வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ரெகுலரா இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நிறைய கேன்சர்ஸ், வெஜைனல் ட்ரைனஸ், ரீப்ரொடக்டிவ் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதா ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. இந்த பேட்ஸ் 90% பிளாஸ்டிக், சோ அது டீகம்போஸ் ஆக 500 இருந்து 800 ஆண்டுகள் ஆகும். ஹெல்த் அண்ட் என்வாயன்மெண்ட் ரெண்டுத்தையும் பாதுகாக்க நீங்க ஒரு ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு மாம் ஆனையான் பேட்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். உங்க ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி XL அல்லது XXL பேட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். இதுல VOC அறவே கிடையாது. ஈகோ ஃப்ரெண்ட்லி பயோடிகிரேடபிள் பேட்ஸ் இவை. ஆனையான் ஸ்ட்ரிப் இருப்பதால துர்நாற்றத்தை போக்கும், கெட்ட பாக்டீரியாவை அழிக்கும். இன்ஃப்ராரெட் ரே மாதவிடாய் வலிகளை குறைச்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படாது. இதோட பேக்கிங் சுலபமா மக்கிடும். இயற்கை பசை தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனையான் ஸ்ட்ரிப் வெஜைனல் pH பேலன்ஸ் செய்யும். உங்களை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு உங்க எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இது போல ஆர்கானிக் பேட்ஸ் யூஸ் பண்றதால கேன்சர், இன்ஃபர்டிலிட்டி, PCOD, PCOS, vaginal discharge, heavy bleeding problems வராம தடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் டேக் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பை.